யார்ட் காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாட்டு காவல்துறை செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 3759 காவலர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு பணி நியமன ஆணைகளை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், குற்றங்கள் நடக்காமல் இருப்பதே நமது இலக்கு என தெரிவித்தார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக, நேர்மையா திறமையா செயல்பட்டு மக்களை காப்பாற்றுற காவல்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது. அதனால தான் இந்தியாவிலேயே, ஏன் உலகளவிலேயே ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமூக நீதி பார்வையும் மதச்சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம். சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம். பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவாக பேசுங்க. உங்களுடைய பேச்சும் நீங்கள் நடந்துக்கிறதும் தான் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்கும். காவலர்கள் தங்களது உடல் நலனையும் குடும்பத்தின் நலனையும் கவனிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். அமெரிக்காவில் பதிவானதாக சொல்லப்படும் லஞ்ச புகாரில் கௌதம் அதானி, சாகர் அதானி மற்றும் வினித் ஜாயின் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சோலார் திட்டத்தை தங்களுக்கு ஒதுக்க 2100 கோடி ரூபாய் வரை இந்திய அதிகாரிகளுக்கு அதானி குழுமத்தின் மூத்த அதிகாரிகள் லஞ்சம் வழங்கியதாக அண்மையில் தகவல் வெளியானது. இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையே இல்லை என்று கூறியுள்ள அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம், அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் தடுப்பு சட்டமான FCPA விதியை அதானி குழுமம் மீறவில்லை என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவில் பதிவான 5 புகார்களில் எதிலும் கௌதம், சாகர் அதானி மற்றும் வினித்தின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க சட்டத்துறையால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது முதல் இதுவரை சந்தை மூலதனத்தில் 55 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தங்கள் குழுமம் இழந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் அறிக்கையால் தங்கள் நிறுவனத்திற்கு 150 பில்லியன் இழப்பை சந்தித்து தற்போதுதான் மீண்டுள்ளதாகவும், புதிய புகாரால் தங்கள் குழுமம் வெகுவான பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக விதிகளின்படி ஆண்டிற்கு 2 முறை செயற்குழுவும் ஆண்டிற்கு 1 முறை பொதுக்குழுவும் கூட்டப்பட வேண்டும். கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் கட்சி அலுவலகத்தில் செயற்குழுவும், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை வானகரத்தில் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றன. இந்த நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தனித்தனியாக அழைப்புதல் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உறுப்பினர்கள் அனைவரும் அழைப்புதல்களுடன் தவறாத செயற்குழு, பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு EPS கேட்டுக் கொண்டுள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலும் உள்ளாட்சித் தேர்தலும் விரைவில் வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடையின் புகழ்பெற்ற 18ஆம் படியில் நின்று காவலர்கள் குழு புகைப்படம் எடுத்தது தொடர்பாக விளக்கமான அறிக்கை அளிக்க ADGP ஸ்ரீஜித் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 30 காவலர்கள் பக்தர்களை படியில் ஏற உதவும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:30 மணிக்கு ஒரு குழு தங்கள் பணியை முடித்துவிட்டு அடுத்த குழுவினருக்கு பணியை ஒப்படைக்கும் முன்பு 18 படிகளில் நின்று காவலர்கள் 30 பேர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஊடகத்தை சேர்ந்த நபர் ஒருவர் இந்த புகைப்படத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. கோயிலின் 18 படிகளில் நின்று புகைப்படம் எடுப்பதால் கோயிலின் புனித தன்மையை அவமதிப்பு செய்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் புகைப்படம் தொடர்பாக விளக்கமான அறிக்கை அளிக்க கோரி ADGP ஸ்ரீஜித் உத்தரவிட்டுள்ளார். காவலர்கள் குழு புகைப்படம் எடுத்த விவகாரத்துக்கு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. காவலர்களின் இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாது என்று கேரள உயர்நீதிமன்றமும் கூறியுள்ளது. ஸ்ரீகோயில் அருகே திருமுட்டம் பகுதியில் செல்போன்களுக்கு தடை விதிக்கவும் கோயில் செயல் அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புயல் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்க துறைமுகங்களில் 11 நிலைகளில் கூண்டுகள் ஏற்றப்படுகின்றன. புயலின் வீரியத்தை உணர்த்தும் 11 நிலைகள் குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது மீனவர்களுக்கு புயல் குறித்து எச்சரிக்கை விடுக்கும் வகையில் துறைமுகங்களில் ஏற்றப்படுவது.
1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் ஏற்பட்டுள்ளது என்று பொருள். இதனால் துறைமுகம் பாதிக்கப்படாது. ஆனால் பலமாக காற்று வீசும் என பொருள். அதாவது 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் உருவாகியுள்ளது என எச்சரிக்க 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்படுகிறது. இந்த எச்சரிக்கையை கண்டால் துறைமுகத்தை விட்டு கப்பல்கள் வெளியேற வேண்டும். 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். திடீர் காற்று மற்றும் மழை உருவாகக்கூடிய சூழல் நிலவும் போது 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். துறைமுகத்தில் மோசமான வானிலை ஏற்பட்டிருந்தால் அதனை அறிவிக்கும் வகையில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். துறைமுகத்தில் இருக்கும் கப்பல்களுக்கு ஆபத்து என்பதை தெரியப்படுத்த இது உதவும். 5ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பதை குறிக்கிறது. துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உள்ளாகும் எனவும் பொருள். 6ஆம் எண் கூண்டும் 5ஆம் எண்ணின் எச்சரிக்கைதான். ஆனால் துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் என பொருள். துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ புயல் கரையை கடக்கும் என்பதை அறிவிக்க 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்படுகிறது. 8ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டால் மிகுந்த அபாயம் என பொருள். அதாவது புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளதை உணர்த்தும். அப்போது துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. 90 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். 9ஆம் எண் புயல் கூண்டு புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள். மேலும் துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும். 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு விடுக்கப்படுமானால் அதி தீவிர புயல் உருவாகியுள்ளது என்றும் அது துறைமுகம் அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் பெரிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அர்த்தம். மணிக்கு 90 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேலான வேகத்தில் காற்று வீசும். 11ஆம் எண் புயல் எச்சரிக்கை தான் உச்சபட்சமானது. இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது என்றால் வானிலை எச்சரிக்கை மையத்துடனான தகவல் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என பொருள். திருத்துறைப்பூண்டி அருகே தோப்படித்திடல் பகுதியில் 40 நாட்கள் ஆன சம்பா நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த கனமழை காரணமாக விவசாயிகள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? நீங்க இருக்கிற பகுதிகளில் என்னென்ன தாக்கம் இருக்கு? திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பெங்கல் புயல் காரணமாக நேற்று அதிகாலை முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது. நாம தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தோப்படித்திடல் அரியலூர் அந்த பகுதியில் தான் இருந்து வருகிறோம். குறிப்பாக நீங்கள் நேரடியாகவே காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதுமாக கடல் போல் காட்சியளிக்கிறது. இது வெறும் தண்ணீர் அல்ல, விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள மழை நீர். குறிப்பாக நேற்று அதிகாலை தொடங்கிய மழை திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது வரை பெய்து வருகிறது. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள், சம்பா நெற்பயிர்கள், 40 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் அனைத்தும் மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. அதை அங்குள்ள விவசாய இது சுமார் 2 அடியிலிருந்து 2.5 அடிக்கு வரை வந்து மூழ்கி இருக்கிறது. இதன் அந்த நெற்பயிரே வெளியில் தெரிய முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்து வருகிறது. குறிப்பாக நம்ம இங்க பார்க்கும் பொழுதே தெரியுது, இந்த பயிர்கள் அனைத்துமே முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு சுமார் 20,000 முதல் 25,000 வரை விவசாயிகள் செலவு செய்திருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிகளில் இந்த தோப்படித்திடல், அதே போன்று அரியலூர் உள்ளிட்ட அந்த கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்துமே முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இங்குள்ள வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த மழை நீரை வடிவைக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கிறார். இங்கு உள்ள விவசாயி அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, இந்த திருத்துறைப்பூண்டியில எத்தனை நாளா மழை பெய்கிறது, என்ன மாதிரியான பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கீங்க? இன்றோட 3 நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் இதான். எங்களுக்கு 6 மாசம் பயிர் தான், எங்களுக்கு வேற வாழ்வாதாரமே கிடையாது. இதை இல்லாம சியாசு டப்போ ஓரம், திருத்துறைப்பூண்டி சியாசு டப்போ ஓரம்
உள்ள வடிகாலை சுத்தமாக தூர் வரவில்லை. அதே மாதிரி பயிர் சர்வீஸ் ஓரமாக உள்ள வடிகாலை சுத்தமாக தூர் வரவில்லை. இது சம்பந்தமான அதிகாரியை போய் பார்த்து நான் பெட்டிஷன் கொடுத்து பெட்ரோல் வாங்கிட்டு ஆஃபீஸில் போய் நான் ஊற்றி கொளுத்திட்டு செத்து போயிடுவேன். நான் 5 இன்ஜின் 6 இன்ஜின் வச்சு இறக்க முடியல. என்னால் நான் ஏகப்பட்ட முதலீடு அதில் போட்டுட்டேன். எனக்கு வாழ்வாதாரமாக கிடையாது. அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னப்போ மெயின் ரோட்டில் உள்ள பாலத்துக்கு பாலம் வந்து ஜேசிபி வச்சு கையை காமிச்சு விட்டு அதோட போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த வடிகால தூர் வாரி கொடுத்துருந்து அந்த வடிகால சுத்தம் பண்ணி கொடுத்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக சாகுபடி பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து 28 ரூபா 30 ரூபா நெருக்கி நாங்கள் சாகுபடி போட்டு இதில் போட்டு கருது வர்ற டைம் இது கிட்டத்தட்ட 80 நாள் 90 நாள் பயிர் கருது கனமழை காரணமாக திருத்துறைப்பூண்டியில் விவசாயிகள் சந்தித்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இந்த போக்குவரத்து துண்டிப்பால என்னென்ன பாதிப்புகளை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறார்கள்? இது சரியாவதற்கான வாய்ப்பு எப்போது ஏற்படும்? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டு லேசான மழை பெய்து வந்தாலும் நள்ளிரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் மட்டும் 11 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக மரக்காணம் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில தற்போது மரக்காணத்தில் இருக்கக்கூடிய உப்பளம் என்பது முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளம் என்பது தற்போது முழுமையாக தண்ணீரில் மூழ்கி கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இந்த உப்பளம் என்பது முழுமையாக மழைநீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இதை நம்பியிருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த உப்பளத்தினுடைய நீர் என்பது வந்து தானாக வடிந்தால் மட்டுமே மீண்டும் பணிகளை வந்து உப்பள தொழிலாளர்கள் தொடங்க முடியும் என்கிற ஒரு நிலை என்பது இருக்குது. அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு மழையின் போதும் இந்த ஓங்கூர் ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளம் மற்றும் இந்த உப்பளத்தில் ஏற்படக்கூடிய தண்ணீர் என்பது வந்து பொதுமக்களுக்கும் மற்றும் அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. தரங்கம்பாடி அருகே திருக்கலாச்சேரியில் உள்ள பாலூர் கிராமத்தில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வந்தது. இதில் 100 ஆண்டுகள் பழமையான வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. வீட்டில் இருந்தவர்கள் காயங்களின்றி உயிர் தப்பினர். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் புதுச்சேரிக்கு விரைந்தனர். படகு, கயிறு உட்பட அதிநவீன மீட்பு கருவிகளுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் புதுச்சேரிக்கு சென்றனர்.